விமல சித்தர் அதிகாலையில் எழுந்தார். வழக்கம் போல் ஸ்நானம் செய்து ஹோமத்தை முடித்தார். ஆசிரமத்தில் வசிக்கும் சிறு பிள்ளைகள் அனைவரது முகங்களிலும் சிரிப்பு தாண்டவம் ஆடியது. பிள்ளைகள் பனை ஓலையாலும் தர்பை புற்களாலும் முடைந்த சிறு தடுக்கையை கையில் ஏந்தி ஆசிரமத்திலிருந்து வெளிவரும் விமல சித்தரை சூழ்ந்து கொண்டனர். சுவாமி, இன்று பக்கத்து ஆசிரமங்களில் வசிக்கும் மதங்கர், சவுனகர், கௌதமர் முதலியவர்களுடைய சிஷ்யர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். தென்னை மரத்தை பற்றிய கதையை சொல்கிறேன் என்றீர்களே என்றான் சீடர்களில் ஒருவன். ஆமாம், மறந்தே போனேன். எல்லோரும் ஆசனத்தில் அமருங்கள் என்றார் விமல சித்தர். ஓர் ஆசனம் போட்டு அதில் அவரும் உட்கார்ந்தார். கதையை சொல்லத் தொடங்கினார். ஆக்கி அழித்து உலகத்தை நடத்தும் கடவுள் பிரம்மனை கொண்டு உலகத்தையும் சிருஷ்டி செய்தார். அடுத்தபடியாக மக்களை உண்டு பண்ணினார். மனிதர்களுக்கு வேண்டியவைகள் எல்லாம் படைத்தார். அவைகளில் மரம், செடி, கொடிகளும் சேர்ந்தவைதான். மரங்கள் முதலியன பூத்தன. பூக்களில் தேன் நிறைந்திருந்தது. மனிதனுக்கு தேன் இன்னதென்றே தெரியவில்லை. கடவுள் அத்தேனை பருக தேனீக்களை படைத்தார். தேனீக்கள் பூவிலிருந்து தேனை உறிஞ்சி குடித்தன. சில சமயம் அதிகமாக தேனை திரட்டி கூடுகளில் சேர்த்து வைக்கலாயின. மனிதனும் தனக்கு மிஞ்சியவற்றை சேர்த்து வைக்கலானான். தேனீக்கள் தேனை அருந்தி என்று ரீங்காரம் செய்தன. மனிதனுக்கு இம்மாதிரி நாமும் இல்லையே என்ற வருத்தம் உண்டாயிற்று. அவன் தேன் கூட்டை அடைந்தான். அந்த தேனை தன் கைவிரலால் தொட்டு நக்கி பார்த்தான். வெகு ருசியாக இருந்தது. அது முதல் மனிதன். எங்கு தேன் கூடு கட்டினாலும் தேனை பிழிந்து சாப்பிட ஆரம்பித்தான். தேனீக்கள் என்ன செய்யும்? அவைகளும் பொறுத்து பார்த்தன. கடைசியாக மனிதனை தேனீக்கள் கொடுக்கால் கொட்டி துன்புறுத்தின. மனிதன் தேனீக்களின் கடியை தாழாமல் தவித்தான். அடுத்தபடியாக அவன் நெருப்பு பந்தம் கொண்டு போய் ஈக்களை கொளுத்தி தேனை எடுத்து பருகலானான். தேனீக்கள் பகைவனை எதிர்க்க முடியாமல் தங்களை படைத்த பிரம்மனிடம் சென்றன. போகும்போது கொஞ்சம் தேனை காணிக்கையாக எடுத்து சென்றன. பிரம்மன் அவைகளை வரவேற்றார். அவர்களது குறைகளை கேட்டார். மனிதன் செய்யும் அக்கிரம செய்களை சொல்லி முடித்தன ஈக்கள். பிரம்மன் தேனை குடித்துவிட்டு கொஞ்ச நேரம் யோசித்தார். பிறகு தேனீக்களை பார்த்து, நீங்கள் உங்கள் இருப்பிடம் போய் சேருங்கள். தேன் என்பது மது என்று சொல்லப்படுகிறது. மனிதர்களுக்கு தனியாய் மது சிருஷ்டி செய்கிறேன் என்றார். அவைகளும் சென்றன. தென்னை, பனை, ஈச்சை ஆகிய 3 மரங்களையும் பிரம்மன் சிருஷ்டி செய்தார். மனிதன் அவைகளிலிருந்து சாறு எடுத்து சாப்பிட வேண்டும். அதை பதனி என்றும் சொல்லுவார்கள். சாப்பிட்டது போக மீதத்தை நன்றாக காய்ச்சி வெல்லம் செய்து கொள்ள வேண்டியது என்று ஏற்பாடு செய்தார். மனிதனும் வேண்டிய அளவு சாரும் வெல்லமும் தன் உபயோகத்திற்கு வைத்துக் கொண்டான். கொஞ்ச நாள் சென்றது. ஒரு நாள் மனிதன் பனஞ்சாற்றை குடிப்பதற்காக வைத்திருந்தான். மறந்து போய் தூங்கிவிட்டான். மறுநாள் எழுந்ததும் அதை குடித்தான். அது புளித்து போய் கல்லாக மாறியிருந்தது. மனிதன் அதை குடித்ததும் சுய உணர்வு இல்லாமல் குதிக்க ஆரம்பித்தான். அன்று முதல் மனிதர்கள் களியாட்டத்திற்காக கல்லையை குடிக்க ஆரம்பித்தார்கள். அதிலும் தென்னை மரத்தில் எடுக்கும் கல்லின் மேல் பிரியம் அதிகம் வைத்தனர். இதனால் பனை மரத்திற்கும் ஈச்ச மரத்திற்கும் தென்னையில் மேல் பொறாமை அதிகமாயிற்று. ஒரு நாள் திடீரென எல்லா மரங்களும் சிரித்தன. பனை மரத்திற்கும் ஈச்ச மரத்திற்கும் ஒன்றும் புரியவில்லை. தென்னை மரம் தொலைவில் இருந்ததால் அதை தெரிந்து கொள்ளவே இல்லை. பனை மரமும் ஈச்ச மரமும் தன் பக்கத்தில் இருக்கும் மாமரத்தை பார்த்து, எதற்காக நீங்கள் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டன. உங்களை பார்த்துதான் சிரிக்கிறோம். மரம் என்றால் கிளை வேண்டாமா? பூ வேண்டாமா? காய் வேண்டாமா? பழம் வேண்டாமா? ஒரே நெட்டையாக நிற்கிறீர்களே, இதை நினைத்துத்தான் சிரித்தோம் என்றது. உடனே பனை மரமும் ஈச்ச மரமும் யோசித்தன. நமக்கு கிளை இல்லாவிட்டாலும் பாதகமில்லை. ஒரே தடவில் எல்லா வரங்களையும் கேட்க முடியாது. மற்ற மரங்களைப் போல் நாமும் பழுக்க வரம் கேட்க வேண்டும். தென்னை மரம் கர்வம் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு சாபம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நிச்சயித்தது. கையில் கொஞ்சம் கல்லை காணிக்கையாக எடுத்து சென்றன. அவை காணிக்கையாக கொண்டு சென்ற கல்லை பிரம்மா குடித்தார். மதிமயங்கி கிடந்தார். அப்பொழுது பனை மரமும் ஈச்ச மரமும் நாங்களும் பழுக்க வரம் அருள வேண்டும் என்றன. அப்படி ஆகுக என்றார் பிரம்மா மதிமயக்கத்தில். தென்னை மாத்திரம் பழுக்கக்கூடாது என்றன. அதையும் மதிமயக்கத்தில் அப்படியே ஆகுக என்று கொடுத்து விட்டார் பிரம்மா. மரங்கள் இரண்டும் கும்மாளத்தோடு சந்தோஷத்தோடும் பூலோகத்துக்கு திரும்பி வந்தன. கொஞ்ச காலத்தில் பழுத்தன. ஈச்சம்பழம், பனம்பழம் என்று சொல்லி அவற்றை மக்கள் சாப்பிட ஆரம்பித்தனர். தென்னை மரம் மாத்திரம் பழுக்கவே இல்லை. பனையும் ஈச்சையும் பிரம்மனிடம் வரம் பெற்றதை தென்னை பிறகுதான் தெரிந்து கொண்டது. தானும் தன் இளநீரை காணிக்கையாக எடுத்துக்கொண்டு பிரம்மனிடம் சென்றது. இதற்குள் மயக்கம் தெளிந்த பிரம்மன் தான் தென்னை மரத்தை சபித்ததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். தென்னை வந்ததும் தன் காணிக்கையை கொடுத்தது. அதை வாங்கி குடித்தார். போதை வரவில்லை என்று தெரிந்து கொண்டார். என்ன வர வேண்டும் என்று கேட்டார்.
சுவாமி, நானும் படுக்க வேண்டும், எனக்கு அந்த வரத்தை அருள வேண்டும் என்றது. ஐயோ, பனை ஈச்சை வார்த்தையை கேட்டு நான் உன்னை சபித்து விட்டேன். என் வார்த்தை பொய்க்காது. ஆதலால் நீ படுக்க மாட்டாய். வேறு ஏதாவது வரம் கேள், தருகிறேன் என்றார். சுவாமி, முதல் மனிதர் முதல் தெய்வம் வரை எல்லோருக்கும் நானே முதல் காணிக்கை செலுத்த வேண்டும். என் உடலில் நெய் பெருக வேண்டும். அது மனித உடலில் உள்ள ரணங்களை ஆற்றும் மருந்தாக வேண்டும். என்னை மற்ற செடிகளைப் போல் அல்லாது மனிதர்கள் குழந்தைகளைப் போல் காப்பாற்ற வேண்டும் என்றது தென்னை. பிரம்மனும் அப்படியே ஆகுக என்றார். தென்னை மரம் திரும்பி தன்னிடத்திற்கே வந்து சேர்ந்தது. பிள்ளைகளே, தென்னை மரத்தின் கதையை கேட்டீர்களா என்றார் விமல சித்தர். வெகு நன்றாக இருக்கிறது. இப்பொழுது தெரிந்து கொண்டோம். பனம்பழம், ஈச்சம்பழம் என்கிறார்கள். ஆனால் தென்னை பழம் என்று யாரும் சொல்வதில்லை. தேங்காய் தான் விசேஷங்களிலெல்லாம் முக்கியமாக இருக்கிறது. மேலும் பனஞ்செடி, ஈச்சஞ்செடி என்கிறார்கள். ஆனால் தென்னஞ்செடி என்று சொல்வதில்லை. தென்னம்பிள்ளை என்று சொல்கிறார்கள் என்றார்கள் எல்லா பிள்ளைகளும். விமலசித்தர் தாடி மார்பில் பட்டு உராயும்படி தலையை ஆட்டி ஆட்டி ஆமாம் ஆமாம் என்று புன்சிரிப்புடன் கூறினார்.